கண்டவுடன் காதல் வருது. எதிரிக்கு அரசி மேலே. அமைச்சர்லாம் சட்டு போட்டுன்னு போட்டு சரி மக்கள் ஆசைப்படுறாங்க, இந்த அம்மாவும் நல்லா ஆட்சி பண்ணல, டிக்டேட்டர் மாதிரி பையன் என்னடான்னா உருப்படாமல் இருக்கான், இதாண்டா சான்ஸ்னு ஆட்சி அப்படியே தலையில மாற்றி. ஹாய், நம்ம லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு மகன் இருக்கா, ரொம்ப குடிச்சிக்கிட்டு அது இதுன்னு இருக்கா, இன்னொரு பொண்ணு இருக்கா, ரொம்ப ஆரோக்கியமாக ஒரு நாடு ஆடுறதுக்கு தேவை எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு பொண்ணுனால அதனால் அவங்க கொடுக்கப்படல. அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லான கிளாரிஃபிகேஷன் இல்லைன்னா போன வீடியோவோட லிங்க் கீழே இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து இந்த ரஷ்யா டிராகன் குயின், இன்னும் ஹிஸ்டாரிக்கலாக சொல்லணுமா, ஒரு பெண் புலி, டெல்லியை ஆண்ட முதலும் கடைசியும் அந்த ஒரு பெண் புலி, அவங்க தான் அடுத்து வராங்க. ஸோ அவங்க ஆண்டாங்களா இல்லையா அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதை கேட்க ரெடியாடா. முன்னாடியே இந்த புக்கோட ஆத்தர் வந்து ரொம்ப இதாக ஒன்று எழுதியிருந்தார். அந்த மகனோட ஆட்சி, யார் அந்த மகன் பேர் ஞாபகம் இருக்கா? ருக்னுத்தீன் பிரோஸ். அவன் வந்து சொன்ன மாதிரி மது சூது அந்த மாதிரி இடத்துலையே ஒரு ராஜாக்கான எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கான். ஸோ அவனை பற்றி அவனோட ஆட்சி காலத்தை பற்றி 2 லைன்ல சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, மது கோப்பைகள் கீழே உருள, மங்கைகள் மேலே புரள. எப்பயுமே அந்த தாட்லேயே ஒரு பிளே பாயோ, ஒரு என்ன சொல்ல, ஒரு குடிக்கிற இடத்துலையே அந்த மாதிரி இடத்துலையே இருந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு நாடக தகுதி இல்லை. ஸோ இதே தான் இதுவும் அப்படியே அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸு இல்லைன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸை விட அந்த பையன் ஏகான்னு ஒருத்தர் இருப்பான். அவன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கொடூரமாக குரூயலாக இருப்பான். பட் இந்த மதுமசூதா இருக்க ரொம்பலாம் ஈடுபடுத்த மாட்டான். பட் அதுவே நீங்கள் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் அந்த சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா அது உண்மையிலே இந்த பையன் முதல் பையன் வந்து ஏகான்னு இருப்பான், அவன் இந்த இதுக்கு இருப்பான். ஆக்சுவலாக கேம் பையன் வந்து லானிஸ்டர் பேர் மறந்துடுச்சு. இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் வந்து ஏகான்னு வச்சுருப்பான். அவன் இதே மாதிரி தான் மதுசூதுன்னு உருப்படாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனோட அம்மாவும் வந்து இப்போ சொல்கிற கேரக்டர் அப்படியே இருக்கும். அம்மாவோட கேரக்டர்லாம் எப்படி இருக்குன்னா, சரி நம்ம இப்போடைய டைவர்ட் ஆகி போயிட்டோம். ஸோ இப்போ இங்கே இப்போ நம்ம வந்து இந்த ரஷ்யாவோட கதையை பார்ப்போம். நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே அதை ஒப்பிட்டு பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்கும். 2 பேர், இந்த அம்மாவும் பையனோட கேரக்டர் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்லையும் சரி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த லானிஸ்டர், இந்த ஜெர்மி லானிஸ்டர் சரி, 2 பேரோடதும் அப்படியே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். நீங்கன்னா போய் சொல்ல அப்படி நீங்கள் வேணால் அதை ஒப்பிட்டு பாருங்கள். ஸோ கம்பேர் டு த டாபிக், அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கொடூரமான ராணியாக இருக்காங்க. அதாவது ஒரு ஆரம்பத்தில் ஒரு பணிப்பெண்ணாக சேர்ந்து, ஒரு வேலை செய்கிற பெண்ணாக சேர்ந்து, படிப்படியாக மன்னனை அப்படியே தன் மனசில் தன்னோட வலையில் விழ வச்சு அவரே கல்யாணம் பண்ணி அந்த நாட்டோட ராணியாக மாறிட்டாங்க. அதாவது அன்பு, பண்பு, அறிவு, அதுக்கு பணிவு, அன்பு, அறிவு, பண்பு, பணிவு எதுவுமே இல்லாத ஒரு ராணி, கொஞ்சம் கூட லாய்க்கே இல்லாத ராணி, ஒரு பையனோ டம்மி மாதிரி நிற்க வச்சு நாடை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் என்ன சொல்கிறாளோ, ஏன்னா பையனும் ஆமான்னு மண்டாட்டினா அதை பற்றி பெருசாக ஆர்வமும் இல்லை. அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆமான்னு மண்டாட்டிட்டு அவாட்டுக்க அவங்க அம்மா ஆண்டுகிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமாக ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் யாருக்குமே பிடிக்கல. அமைச்சர்களும் புதுசாக இந்த அம்மா ரூல்ஸை போட பார்த்தா அமைச்சர்களும் காண்டாகிறாங்க. வேறு வழி இல்லை, இல்லைனா ஒரு பொண்ணு கீழே நம்ம இருக்குன்னு ராசியாவை இலக்கறா பேசி அப்பயும் ராசியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம, என்னதான் கொடுமை இருந்தாலும் ஒரு மன்னருக்குள்ளேயாச்சும் நம்ம இருக்கோமேன்னு இதில் அவங்க ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ராணி வந்து ஆரம்பிச்சிட வந்து இதுக்கடுத்து இந்த மண்ணுக்கு அடுத்து நம்ம தான் ரூல் பண்ணணும், வேறு யாரும் ரூல் பண்ணிடக்கூடாதுன்னு அவரோட அரசருக்கு சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அண்ணன், தம்பி, அப்புறமா பொண்ணுடைய சகோதரன் யாராவனா இருக்கட்டும், இல்லை ஏன்னா அந்த காலத்தில் அந்த புறங்களில் ராஜாவுக்கு வந்து பல மனைவிகள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளை இருக்கட்டும், யாரையுமே உயிரிழமே எல்லாருமே கொல்ல சொல்லிடுறாங்க. பச்சை குழந்தை, நேற்று பிறந்த குழந்தையோ ராஜாவோட குழந்தையாக இருந்தால் எல்லாருமே கொல்ல சொல்லிடுறாங்க. இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படியே கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அப்படியே மொத்தமாக கொல்ல சொல்லிவிட்டு அப்படியே ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஒரு பெண் வந்து அப்படியே ஆண்டுகிட்டு இருக்காங்க பையனோட பேரை வச்சு. இப்படின்னா அவங்க கீழே ராஜாங்க இந்த அயோத்தி, வங்காளம், பீகார்,
அதுக்கப்புறமா லாகூர் இவங்கெல்லாம் வந்து கீழே இருக்காங்க. இந்த அம்மா ஆட்சி பற்றி ரொம்ப கடுப்பாகிறாங்க. என்னடா இது வரைக்கும் இருந்தாலும் ரொம்ப இதாக இருக்கேன்னு அவங்கெல்லாம் போர் பிடிச்சிட்டு வராங்க. வா நீ நானும் பார்த்துடலாம், இனிமேல் ஆட்சி ரொம்ப கேவலமாக இருக்குது, இனிமேல் உனக்கு எனக்கு சம்மதம் வராது, வா நம்ம சண்டை போட்டு பார்த்துடலான்னு விடுதலை கேட்டு வராங்க. அப்படியே போர்க்குழு தூக்கிட்டு வராங்க. ஸோ போர்னாலே ஒரு அரசு வந்து முன்னிலை தானே இருக்கணும். இது வரைக்குமே ஒரு மது கோப்பைகள் அந்த ட்ரிங்க்ஸுக்கான இதை மட்டும் குடிச்சிட்டு இருந்தால் தூக்கிட்டு இருந்தவன் முறையாக அந்த அரண்கள்ஸ் போட பார்த்தீங்களா, ஒரு ஷீல்டு மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த போர் சேலுக்குங்க அந்த ட்ரெஸ் தான் போட ரொம்ப வெயிட்டாக இருக்குது. வாழை தூக்குறோம் பயங்கர வெயிட்டு. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, நம்மளே தூக்கிட்டு சண்டை போடுவோமான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். வேறு வழி இல்லை, அரசன் ஆகிட்டான். இதுக்கெல்லாம் நான் அரசன் ஆகிட்டு ரொம்ப ஃபீட் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க போருக்கு போய்கிட்டு இருக்கான். குதிரையாரு கூட தெரியாமல் தடுமாறி கீழே விழுந்து போகிறத பார்த்து மக்களே எரிச்சல் ஆகிறாங்க. இவன்ட்டெல்லாம் எதுக்கூட ஆட்சி கொடுத்தாலும் மக்கள் ரொம்ப குந்திரிச்சு ரஷ்யா தான் வேணும்ன்ற அவங்க உணர்ச்சியில் பொங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் தான் அந்த ராணி வந்து ரஷ்யாவை கொல்றதுக்கு ஒரு படையை அனுப்பியிருக்கோம், ஒரு கூலிப்படையை. இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுன்னு பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. இது என்ன இவங்களுக்கு ரஷ்யா தான் வேணும்னு ரொம்பவே ஒரு ஆக்ரோஷத்தில் பொங்கி எழுகிறாங்க. இதாண்டா சான்ஸ்னு அமைச்சர்லாம் சட்டு போட்டு சரி மக்கள் ஆசைப்படுறாங்க, இந்த அம்மாவும் நல்லா ஆட்சி பண்ணல டிக்டேட்டர் மாதிரி பையன் என்னடான்னா உருப்படாமல் இருக்கான், இதாண்டா சான்ஸ்னு ஆட்சி அப்படியே தலையில மாற்றி ரஷ்யாவை அவங்க வந்து ராணியாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சோடனே வேலை ராணுவத்துக்கு சிறையில் போடுறாங்க. இந்த விஷயம் வந்து இந்த பையனுக்கு தெரிஞ்சோடனே பையனும் அவங்களோட நண்பனோட ராஜ்யத்தில் பதுங்கி இருக்கான், யாருக்கும் தெரியாமல் அங்கே உட்காந்து ஒழிஞ்சிருக்கேன்னா போனால் கொண்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி ஆண்டதுக்கு மன்னனை உயிரோட விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே போய் பதுங்கிக்கிறான். ரஷ்யா வந்தோடனே அவனை தேடி பிடிச்சி நவம்பர் 9 1736 அந்த மன்னர் ஃபிரோஸை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரஷ்யா வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க ஒட்டுமொத்த டெல்லியுமே. ரஷ்யா இதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் டிராகன் குயின் நம்ம குந்தேவி மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வீரமாக பாசனையாக சண்டை போடுறதுக்கு ரொம்ப வீரமாகவும் ஒரு விவேகமாகவும் இருக்காங்க. எந்த பொண்ணுக்கு நாங்கள் தலை குனிந்து இருக்க முடியும்னு சொன்னாங்களோ அத்தனை ஊரையுமே ரஷ்யா போய் அங்கே அடிச்சிடறாங்க. பஞ்சாப், பீகார், வங்காளம், லாகூர் எல்லாருமே ஒரு பெண்ணு கீழே அடிப்படைஞ்சு இருக்காங்க. இனிமேல் நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்னு. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப அவங்க வந்து குதுப்பின பக்கத்தில் இருக்க ஒரு மசூதி இல்துமிஸ் கட்டின மசூதியில் போய் அவங்க தொழுகை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த தொழுகை சமயத்தில் யாரும் அமைதியாக இருப்பாங்க, யாரும் போருக்கு இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி ஒருத்தன் அவனோட நூருதீன் அவன் என்ன பண்ணுறான்னா இதான சமயம் ரஷ்யாவை போட்டுறான்னு உள்ளே வரான். உள்ளே ஏன்னா ஒற்றர்கள் வந்து ரஷ்யா டேக்குன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் உங்களை கொல்ல வரான்னு. ரஷ்யா எல்லாமே ப்ரிப்பேர்டாக அவனோட வீரர்கள்லாம் செட் பண்ணி வச்சுருக்கா. உள்ளே வந்தோடனே யார் அவனை கொலை வச்சாங்களோ அவனே ரஷ்யா வந்து கொண்டுட்டு எல்லாருமே அங்கே வீரர்களை செஞ்சுட்டு அங்கே தொழுகை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் ரொம்ப நல்லாவே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட ஆட்சியில் எந்த குறையுமே இல்லை. அரசியலாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்லா சிறந்து விளங்குறாங்க. பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஒத்து வரல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு கீழே நம்ம இருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப பொருட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் தான் எத்தியோப்பியாவிலேருந்து சில அடிமைகள்லாம் ராஜ்யத்துக்கு வராங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா யாகுத்துன்னு ஒரு அடிமரை பார்க்கறதுக்கு நல்லா பாடி பில்டர் மாதிரி நல்லா ஒரு அறிவுத்திறன்னு வரான். ஃபஸ்ட்டு இவன் அடிமையாலும் இருந்தாலும் இவனோட அறிவுக்குறையை பார்த்துட்டு ராணியும் இவனும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. அப்புறமா கல்யாணம் பண்ணாட்டியும் ஏதோ மாதிரிலாம் இருக்காங்க. அந்த நேரத்தில் பத்திரிகைகள்லாம் வந்து ராணியும் அடிமையுடன் அரசியல் அந்த மாதிரி ரொம்ப பேசியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு அங்கே ஸ்ட்ரெஸ்லாம் இந்த அளவுக்கு ஒரு மீடியா ப்ரெஸ்லாம் அந்த காலத்தில் பத்திரிக்கையில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேறு மாதிரி அவங்களே ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி என்னமோ பண்ணியிருப்பாங்க. பட் அந்த காலத்தில் கொஞ்சம் குறிப்பிட்ட பத்திரிக்கைனால ஏதோ அப்படி போய் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பக்கத்தால் இதெல்லாம் அவங்க ப்ரைவேசினாலும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக கிங் மாதிரி 100% ப்ரொஃபஷ்னல். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ராஜ்யத்தை எப்படி கைப்பற்றுறது அரசியல் அதிலே கான்சென்ட்ரேட் இருக்காங்க. இந்த மாதிரி சில கிரிட்டிசிசம்க்கு அவங்க வந்து காது கொடுக்காமல் இருக்காங்க. அஸ்துனியான்னு ஒருத்தன் இவங்க வந்து போர் படை எடுத்துகிட்டு வரான், ரஷ்யாவுக்கு எதிர்ப்பில் போர் படை எடுத்துகிட்டு வரான். பட் இதே சமயத்தில் அமைச்சர்லாம் கூட்டி பேசுகிறாங்க, நம்ம இந்த அஸ்துனியாவுக்கு போய் நம்ம துணை போயிடுவோம், மன்னரை அரசியை காட்டி கொடுத்துருவோம், நம்ம இந்த பெண்ணாட்சியிலேருந்து நம்ம விடுதலை பெற்றுருவோம் அப்படின்னு சில அமைச்சர்லாம் பண்ணி அந்த அஸ்துனியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ ராணி வந்து 2 பக்கம் வந்து இங்கே துரோகத்தாலேயே அவங்க இருக்கிறாங்க. ஒரு எதிரி இருக்கிறப்ப தன்னோட ஃப்ரெண்டு யாகூத்துன்னு இருக்கான்ல, அவனையும் சூழ்ச்சி மூலமாக அமைச்சர்கள்லாம் ஒன்று சேடாமல் கொண்டுடுறாங்க. ஸோ போருக்கு அரசி மட்டும் தனியாக போகும்போது பெரிய சண்டை போட முடியும்னா கூட வந்தவங்களும் துரோகம் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் எதிரி வந்து கைப்பற்றிடுறான். ஸோ கைப்பற்றினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பார்த்த உடனே கண்டவுடன் காதல் வருது எதிரிக்கு அரசி மேலே. ஸோ அரசிக்கு வேறு வழி இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த அஸ்துனியாவை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா கூட வந்து குளிப்பக்க குலநரிகளை நம்ம ஃபஸ்ட்டு கொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த அஸ்துனியாவோட எப்படி நம்ம பாண்ட் ஆகலாம்னு நினைக்கும்போது அவனே கல்யாண ஆஃபருங்க கொண்டு வரான். சரி வேறு வழி இல்லை, நம்மளோட ஆட்சி அங்கே இருக்கணும்னா நம்மளோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு அரசியும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ரஷ்யாவோட ஒன்று விட்ட பிரதர்னு ஒருத்தன், கசின்னு ஒருத்தன் தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கான். என்னடே சும்மா அவங்க போயிட்டு வந்தால் அதுக்குள்ளே நீ உட்காந்து என் சிம்மாசத்தில் உட்காந்துட்டான்னு ஆக்ரோஷத்தோட ரஷ்யா வராங்க. கூடவே அந்த எதிரியை வந்து இப்போ கல்யாணம் பார்த்தீங்களா, அவனும் இப்போ ஹஸ்பண்டாக மாட்டான், அவனும் ஹெல்ப்புக்கு வரான். டெல்லியை நாங்கள் தான்டா ஆள போகிறோன்னு. இதெல்லாம் தெரியாமல் இந்த கூட இருந்து புள்ளி படித்தவனுங்கெல்லாம் அப்படியே பிரமிச்சு நிற்கிறாங்க. அடப்பாவி, உன்னை நம்பி காட்டி கொடுத்தா கடைசி நீங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணிட்டு எங்களே அடிக்கிறீங்களேன்னு அவங்க ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வேறு வழி இல்லை, மொத்தமாக சாச்சிட்டு மறுபடியும் அரசியும் அந்த ஹஸ்பண்டு அஸ்துனியாவும் அரியணையில் உட்காடுறாங்க. பட்டு ஆட்சி என்னமோ ரஷ்யா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் சும்மா பேருக்குன்னு இருக்கான், ஏதாவது போர் அது மட்டும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போல்லாம் ஆட்சி படுக்கப்ப 1836 ரஷ்யா இறந்துடுறாங்க. அவங்க ஆண்டது என்னவோ 3 வருஷம் சில மாதங்கள் தான் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. பட் அதான் முதலும் கடைசியும் இருந்த ஒரு பெண்ணாட்சி அந்த காலத்து இந்த முகலாய இந்த சமயத்தில். ஸோ இதோட இந்த ரஷ்யாவோட இது முடிஞ்சிச்சு. பட் இந்த சொன்ன கதையோட இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் அண்ட் சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 சீரீஸ்லையும் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கடையை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் சில இதெல்லாம் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த இதை எடுத்துப்பாங்களோன்னு சில சீன்ஸ் சில கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் தோணுச்சு. ஸோ நீங்கள் யாராவது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸை நீங்கள் எதை பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா ஆமாம் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால் அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாம் இந்த மாதிரி சில ஹிஸ்டாரிக் வீடியோஸும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அது இதுன்னு இன்ஸ்பயர் பண்ண ஸ்டோரிஸ், ஹிஸ்டாரிக்கல் ஒரு புக்கிலேருந்து என்ன படிச்சது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே போட்டால் வேலை வந்து வளரிட்டே இருக்கேன். போதும், நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்து வேறு ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். பாய்.